எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகவே எங்கள் வீட்டு கூட்டாளி எப்படி உரிச்சிட்டு சாப்பிடுறிய? எனக்கு இது வரவே மாட்டேங்கி. அப்படியே தின்ன கசப்பா இருக்குவே. எனக்கு உரிச்சு தாங்களா? நீ இது வரைக்கும் நொங்கு தின்னதே இல்லையோ? எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க? நாங்க திங்கற மாதிரி நீயும் உரிச்சு தின்ன. பூமாரி எப்பவுமே எங்க அம்மா தானே உரிச்சு தருவா. எனக்கு இந்த மாதிரி உரிச்சு நல்ல வெள்ளைய ஜெல்லி மாதிரி திங்கதான் பிடிக்கும். அப்படியே தின்னா வாயில பட்ட உடனே கசக்கு. கனி நொங்க அப்படியே தின்னாதான் சத்துன்னு. அப்படியே தின்னுங்க பே. எதுக்கு அதை போட்டு உரிச்சிட்டு கிடக்குறிய? பூமாரி அது கசக்காது துவக்கும். அதோட சேர்த்து கடிச்சு சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லதுதான். பாட்டி அதோட கடிச்சு சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாவே. உங்களுக்குலாம் திங்க தெரியல பே. நாங்களாம் அப்படியே தான் தின்னுட்டு இருக்கோம். டேஸ்டா இருக்கும் பே. ஆனா அந்த நொங்கு கற்கையோட சாப்பிட்டதுதான் உடம்புக்கு நல்லது. நம்ம தோற்பே அவ்வளவா சேர்த்துக்க மாட்டோம்ல, அதனால இதை இப்படியே சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு பாட்டி சொல்லுவாவே. நாங்க 2 பேரும் இப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம். நீங்கள் தான் உட்கார்ந்து அதுக்கு பியான் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏ பிள்ளைகளா, நொங்கெல்லாம் சாப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, யார் இப்படி உங்களுக்கு இலையில சாப்பாடு போட்ட மாதிரி நொங்கு போட்டது? சித்தி, ஆனந்த் சித்தப்பா தான் நொங்கு வெட்டி தந்தாங்க. ஓ அப்படியா, நல்லா இருக்க. ஏலா அஜய், ஏக்குல வச்சுட்டு முடிச்சிட்டே இருக்கா, ஏன்ட்ட கொடு. எப்படி மூணுத்தையும் மொத்தமா வாய்க்குல வச்சு அமுக்குது பார். நெட்ட மாதிரி சித்தி. என்னால அங்கன இலையில இருக்குல, அத எடுக்க வேண்டியதானே? நான் இருக்கதுல பெருசா எடுத்து கையில வச்சிருந்தேன். மொத்தத்தை பிடிச்சி வாய்க்குல அமுக்கிட்டு. ஏலே, நொங்கு பெருசோ சின்னதோ எப்படி திங்கன்னு இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சு தரேன் பார். சித்தி, காலனி தண்ணி குடிச்ச மாதிரியா இருக்கு. சத்தியா சரியா சொன்னா. அப்படிதான் இருக்கு. ஏலே வடிதோ. ஷோ கடவுளே. நொங்கு தின்ன மாதிரி ஏதோ போர் புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஏலே அஜய், நல்லா இருக்குல. சீ, எதுக்கு இப்படி நக்கிட்டே இருக்கியா? அஜய், இன்னொரு 3 நொங்க எடு. எதுக்கு? நீங்க மாமாடாந்து தம்பியலோ. போங்க சித்தி, இது எங்களுக்கே பத்தாது. நீங்க ஆங்கடி சித்தப்பா அங்க தான் பாத்து கேளுங்க. ஏலே, நாம கேட்டா அவர் வெட்டி தர மாட்டாரு. நீங்களே வெட்டிக்கிடுங்க பாரு. அதை வெட்டி கொண்டாடி திங்கக்குள்ள நேரம் ஆகும்ல. தாங்கள 2 தின்ட்டு போறேன். சித்தி, நீங்க யாருக்குனே நிறைய தின்னுட்டீங்க, எங்களுக்கு இது பத்தாது. ஏ பிள்ளைகள, நான் எங்க நிறைய தினேன்? வெறும் 3 தான் தினேன். ஆமா, வெறும் 3 தின்னுட்டு போதா, அது பெருசு. என்னால இப்படி பண்றிய? ஒரு நொங்கு கூட திங்க விட மாட்டேங்கிறிய. அதான் இலை நிறைய இருக்குல்ல, எடுங்க எடுங்க. ஹாய், நொங்கு இருக்கு. அதுல எனக்கு பங்கு இருக்கு. ஒரே சேரையலமா இருக்கு. அது என்ன பங்கு இருக்கு? பையன பங்கு இருக்கு. நீ தின்றுக்கல, நான் இப்பதான் வந்தேன். டோப்பா மாட்டேன். நான் தின்னது நீ பாத்தியோ? நானே இப்பதான் வந்தேன். 3 மட்டும் தான் தின்றுருக்கு. இடிவுளோ 3 தின்றுக்கா பத்தாதக்கா. நான் தின்னுகிறேன், நீ போய் வேலை பாரு போ. இங்க பாருங்க, இது எல்லாம் எங்களுக்கு. 2 பேருக்கு வேணா பனை மரத்துல ஏறி வெட்டிக்கிடுங்க. இது எல்லாம் எங்களுக்கு சித்தப்பா வெட்டி தந்திருக்கா, நாங்க தான் தும்பா. ஏல அஜய், 3 தால தின்னேன். இன்னொரு 3 எடுத்து தந்துறேன், நான் ஓடிறேன். ஏல அஜய், அவளுக்கு 3 கொடுத்தியனா எனக்கு ஒரு 6 என் தங்கச்சிக்கு 6 தந்துரு. இங்க இருக்கதே அவள தான இருக்கு. இதுல உங்களுக்கு 6 உங்க தங்கச்சிக்கு 6 இங்க தரேன். 2 பேருக்கு தரேன். 2 பேரும் மரத்துல ஏறி வெட்டிக்கிடுங்க. நாங்க சின்ன பிள்ளைல நொங்க சாப்பிட போறோம், நீங்க போங்க. ஐயா, இவன் தரமாட்ட மல்க. ஏ டோப்பா மாட்டேன், நான் உன்னை தூக்கி பிடிச்சிடியே. நீ அந்த வடல்ல இருக்க நொங்கு பூரா வெட்டிடுறியா? அப்போ வேலை யார் பாக்குது? அண்ணி, வேலை நிறைய இருக்கு. நீ வாங்க. நீ சின்ன பிள்ளைல ஆசைப்பட்டு கேட்கறேன்னு நொங்கு வெட்டி கொடுத்தேன். நீங்க 2 பேரும் வெட்டி சாப்பிடுங்க. நீ வேலை நிறைய இருக்கு, வாங்க. என்ன கூட அவளை மட்டும் கூட்டி போயிட்டாரு. அண்ணி, நீங்க நின்னுட்டு என்ன பண்றீங்க? வாங்க, வேலை இருக்கு அண்ணி. அண்ணி கூப்பிட்டு கிடக்க, வாங்க. குழந்தை, கொஞ்சம் நொங்கு சாப்பிட்டுட்டு வந்துறியனே. அண்ணி, அதுல பெறவு சாப்பிட்டுக்கலாம். நீ நேரம் ஆகுதுல, வாங்க, பெறவு வெட்டி தரேன். சரி, தங்கச்சிக்காவது 2 நொங்க தூக்கிட்டு போவோமா? அண்ணி, என்ன பண்றீங்க? சரி, பின்னாடி பெதட்டிலையும் கண்ணு இருக்குமா உனக்கு? அண்ணி நொண்ணி நீட்டு கூப்பிட்டுட்டே கிடக்கான். ஏ சத்தியா, அந்த நொங்க கேடு. என் கையில இருந்தது சித்தி வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாவே. நீயே எடுத்துக்கல, நீ பெருசா பார்த்து பறக்குவல்ல. டேய் அஸ்வினே,
வாடா தோட்டத்துக்கு போவோம். இல்லடா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. அதான் தோட்டத்து வரையும் போய் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வருவோம். வாடா. தன்னனே தன்னனே அம்மா தன்னே நனே தன்னே நனே தன்னனே ஏ சம்பனாத்து சரகாத்து மச்சான் சொல்லுன்னு தான் வீசுதுங்க அங்கம் பூரா. மச்சான் சொல்லுன்னு தான் வீசுதுங்க அங்கம் பூரா. ஏ பொண்ணு வாசம் புது வாசம் செண்டு பூசிக்கலாம் கட்டிக்கங்க காலம் பூரா. என்ன கட்டிக்கங்க பூசிக்கலாம் காலம் பூரா. தனனே தனனே எம்மா தன்னே தன்னே தனே நனே தன்னே நானே எம்மா தன்னே நனே தனே நனே தன்னே நானே. பாத்துங்க, வரப்புல நடக்கும்போது பார்த்து நடக்கணும். சரி மாமா. என்ன மாமாவா? ஆமா, நீங்க எனக்கு மாமா தானே? ஓ, இது அண்ணியோட தங்கச்சியோ? ஆமா, என்ன எதுக்கு மாமான்னு கூப்பிடுறா? நான் தான் இந்த வீட்டு பையன் தெரியாதே. ஏய் சர்க்குட்டி, என்ன இங்க என்ன நடக்குது? இவன் கூட எதுக்கு பேசிட்டு இருக்க? எதுக்கு இப்படி சொல்றீங்க? பேசக்கூடாதோ? ஆமா, பேசக்கூடாது. அவன் தோட்டத்துல வேலை பார்க்க தான் வந்திருக்கான். டேய் போய் வேலையை பாரு. இதுவும் என் நேரம். என்னடா சொல்ற? இல்ல, நேரம் ஆயிடுச்சு போறேன்னு சொன்னேன். இங்க பாருடா சர்க்குட்டி, யார் கூடயும் அனாவசியமா பேசக்கூடாது சரியா? அவன் தோட்டத்துல வேலை பார்க்க வந்திருக்கான். அவன் கூட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? எந்த சந்தேகமா இருந்தாலும் மாமாட்ட கேளு, நான் பதில் சொல்றேன். நீங்க தான் மாமாவா? அவர் யாரு? அவன் நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்கான். அப்படியா? ஆமாண்டா சர்க்குட்டி, எதுவா இருந்தாலும் மாமாட்ட கேளு. இப்போ வந்துடுறேன் மாமா. இவர் என்ன சொல்லிட்டு போறாரு? அவர் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காரா? இவர் தான் மாமாவா? அக்கா அப்படி சொன்னா? தங்கச்சி தம்பி வந்துட்டு பேசினாரோ? ஏக்கா இவர் யாரு? என்னது யாரா? காலையில காமிச்சு தந்தேலப்பு. இவர் தான் மாமா, சூர்யா மாமா. 20 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்காரு. ஏக்கா அப்படின்னு அங்க பேண்ட் சட்டை போட்டு ஒருத்தர் போறாருல அவரு? அந்த பையனா ரொம்ப நல்ல பையன், சுப்பிரமணி. நம்ம தோட்டத்துக்கு வேலைக்காக வந்திருக்கான். அப்படியா? ஆமாப்பு. தங்கச்சி வெயில நிக்க கூடாது, அப்புறம் கருத்து போயிருவல்ல. கல்யாணம் நடக்க போற பிள்ளை. போய் நிழல பார்த்து உட்காருமா. அக்காக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, செஞ்சுட்டு உங்க வந்து உட்காந்து பேசி. ஐ டோப்ஸ், அடடே 2 டோப்ஸ். ஏ டோப்பாம்ல, உன் தங்கச்சி வந்திருக்கா போல. பார்த்தா உனக்கு அக்கா வந்த மாதிரி தெரியுதோ? ஐ 2 லட்டு. ஆமா, அச்சில வார்த்த மாதிரி இருக்கீல. யார் அக்கா யார் தங்கச்சி? ஏன் உனக்கு தெரியலையோ? இப்ப தெரியுது கோணி போயிட்டு. தங்கச்சிங்க எப்படி இருக்கீங்க? உங்க குடும்பம் குழந்தைகள் எல்லாம் சுகமா நலமா? என்னது? ஓஹோ, உன் தங்கச்சி என்ன கல்யாணம் ஆகலையோ? ஐ எம் சாரி தங்கச்சிங்க. அது என்ன தங்கச்சிங்க? மரியாதை பயணம் போகுது. இல்ல டோப்ஸ், என்னதான் இருந்தாலும் நீங்க மூத்த மருமக, இவங்க உங்க தங்கச்சிங்க. அதான் கொஞ்சம் மரியாதை கொடுத்தீங்க. சை, பேதேப்பா, எனக்கே ஒரு நாள் மரியாதை கொடுக்கும்டா. என் தங்கச்சி கிட்ட ரொம்ப தான் நடிக்கா. ஏக்கா நான் காலையில வந்துட்டு உங்களுக்கு தெரியாதோ? இல்லையே, நான் என் பிள்ளை கூட ரூம்ல கிடந்திருப்பேன். அப்படியே பார்த்திருந்தாலும் உங்க அக்கா டோப்பாமெண்ட் நினைச்சிட்டு கிராஸ் பண்ணி போயிருப்பேன். அது எப்படி தங்கச்சிங்க? உங்க அக்காவுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி டோப்பா இருக்கு. ஏக்கா டோப்பா இல்ல, ஒரிஜினல். இது ஒரிஜினல். ஓஹோஹோ, தங்கச்சிங்க சொன்னதுனால நம்பிடுறேங்க. தம்பி ஆனந்தி, என்னப்பா இதெல்லாம்? இவனை விட்டு சொன்னனே, படிச்சு சொன்னனே, சொன்னதை விட்டுட்டு சொறைய புடுங்காதீங்கன்னு சொன்னனே. ஆனந்தி, நீ எத்தனை தடவை வாழைக்காய் ஏத்தி அனுப்பியிருக்க, உனக்கு தெரியாதப்பா இது? ஏனே, நான் அந்த சின்ன பிள்ளைகள் நொங்கு கடிச்சுன்னு வெட்டி கொடுக்க போயிட்டேனே. வந்து பார்த்தா இப்படிதான் அடுக்கி வச்சிருக்காங்க. என்னப்பா இதெல்லாம் ஒரு காரணமா? நொங்கு இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா? வேலை தான்ப்பா முக்கியம், அதுதான்ப்பா முதல்ல. மத்ததெல்லாம் 2வது தான். என்ன வேலை பார்க்க சொன்னேன், என்ன வேலை பார்த்திருக்கிய? தார்பாய் எல்லாத்தையும் பழத்துக்கு மேல எடுத்து மூட சொன்னேன். ஆனா அவனுவ அதை போட்டு அடிக்கிருக்கானுவ. ஏனே, மேல சருவு போட்டு மூடிடலானே. சருவாலி போட்டா எல்லாம் சரிஞ்சு கொட்டிடுறாதா? என்னப்பா நீ புரியாம பேசிக்கிட்டு? எத்தனை தடவை வாழைய லாரியில ஏத்தி அனுப்பியிருக்கோம், எப்படி அனுப்பணும் தெரியாதோ உனக்கு? போன தடவையே வாழைய உணவை இப்படிதான் பண்ணிட்டானுவ. இப்படி போச்சுன்னா வெயில்ல காஞ்சி பாதி சுருண்டு போயிடும்ப்பா. சருவெல்லாம் சும்மா அள்ளி போட்டா அது நிக்காது. ஏனே, சும்மா போட மாட்டோனே, கயிறு போட்டு கட்டிடலாம். சருவாலி போட்டு தார்பாய போட்டு கட்டணும் பாப்பந்தான் சரியா இருக்கும். முதல்ல அந்த தார முழுக்க எடுத்து கீழே வைக்க சொல்லு. ஏனே, ஏத்தியாச்சுனே, விடுங்க. இனி இறக்கி ஏத்துனா திரும்ப 2வது வேலை பார்த்த மாதிரி இருக்கும்னே. ஆனந்தி, இப்படி எடுத்துட்டு போனா சரி வராது ஆனந்தி. ஏனே, நான் பாத்துக்கிட்டேனே, சருவு போட்டு நல்ல கயிறு வச்சு கட்டிடலானே. நீங்க கவலைப்படாங்க, சரியா போய் சேர வாழை. என்னமோ பண்ணுங்கப்பா, ஆனா குறைகள் வரக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். சீக்கிரம் நேரம் ஆகுது. அந்த லாரியில ஏத்திட்டானுங்களா?
இல்ல எல்லா வாழையும் மேல ஏத்திட்டீங்களா? ஆமாண்ணே. சர்வ அறுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்கள, மேல போட்டு மூட்டிட்டு கட்டுங்க. அதுக்குள்ள கட்ட ஆரம்பிச்சுட்டானு அவசரம் கொடுக்கேளு. ஏலா ஆனந்தி. என்னண்ணே? தம்பி ஆனந்தி, இவனுக்கு நீ விவரம் சொல்லி கொடுக்க மாட்டியா? என்னப்பா நீ ஒரு விவசாயி பண்ற வேலையா இது? இவனோட்ட போன்லயும் கத்த வேண்டி இருக்கு, நேர்லயே வந்து நான் தான் கத்த வேண்டி இருக்கு. நீ சொல்லி கொடுக்க கூடாதா? விளைய வச்ச பொருளை பத்திரமா மார்க்கெட்டுக்கு எப்படி அனுப்பணும் தெரியுமா தெரியாதா? ஏன்னா இப்பதான் அடிக்க முடிச்சிருக்கானு என்னதான் கட்டுவான். அங்க பாரு, மேல சர்வையும் போடல ஒன்னையும் போடல, அதுக்குள்ள கட்ட ஆரம்பிச்சுட்டானுவ. இப்படி போச்சுன்னா வாழைக்காய் என்ன வாழைக்காய் மாதிரி இருக்குமா? எல்லாம் வெம்பி போயிரும் தம்பி. அடிக்கிற வெயில பாத்தியா? நம்ம தான் நம்ம பொருளை பாதுகாப்பா கொண்டு போனோம். நான் அண்ணனுக்கு போன போட்டு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன்னு சொல்லிருக்கேன். இவனோட ஒழுங்கா கட்டி விட்டு அனுப்ப சொல்லு. சரிண்ணே, நானே பாத்துக்கிடி. தம்பி இவனோடலாம் நம்ப முடியாது, நீயும் கூட போ. சரிண்ணே போறேன். இல்ல எங்க அண்ணன் தான் சொன்னார்ல, மறுபடியும் கட்டிட்டேன்னா என்ன அர்த்தம்? கீழே இறங்க முதல்ல அந்த வாழைச்சேர்வு எடுத்து மேல போட்டு மூடுங்க. சரி. ஹலோ ராமண்ணே, வாழைக்காயெல்லாம் வண்டியில ஏத்தியாச்சுண்ணே. நீங்க எங்க இருக்கீங்க? உடனே மார்க்கெட்டுக்கு போங்க. சரி. என்னது எத்தனையா? ஐயோ நான் கணக்கு எடுக்கலையே. அந்த புதுசா வந்திருக்க பையன் அந்த சுப்பிரமணி தானே எண்ணிருக்கா? அவனுக்கு தான் தெரியும், நான் கேட்டு சொல்றேனே. நம்மளுக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்லண்ணே. பார்த்து விடுங்க ஏலத்தை. எல்லாம் ஆர்கானிக்னே, நம்ம சாதாரணமா மருந்தள்ளி போட்டு விளைய வச்சது கிடையாது. பார்த்தனே, பார்த்து பத்திரம். சொல்றீங்கண்ணே, அந்த பையன்கிட்ட கேட்டு சொல்றேன். எப்பா தம்பி சுப்பிரமணி. அண்ணா என்னண்ணா? எப்பா தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்கா? உங்ககிட்ட நான் என்ன வேலை சொன்னேன்? எத்தனை வாழைத்தாரு இன்னைக்கு வெட்டி இருக்கு, கணக்கு எடுத்தியா? கணக்கு எடுத்தேண்ணா. கணக்கு எடுத்துட்டா அப்படியே நின்னு முழிச்சிட்டே இருப்பியாப்பா? என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லாண்டாமா? கணக்க தராண்டாமா? குடுப்பா, நோட்டை கொடு. நோட்டா? அண்ணா நான் செல்லுல தான் கணக்கு எழுதி வச்சிருக்கேன். என்னப்பா நீ செல்லுல எல்லாம் போய் கணக்கு எழுதி வைக்க முடியுமா? அது சரி வருமா? கணக்கெல்லாம் நோட்டுக்கு வரணும்ப்பா. இந்த தேதியில எத்தனை வாழை ஏத்தி அனுப்பியிருக்குங்கிறது துல்லியமா தெரியணும். செல்லுகள்லாம் அழிஞ்சு போயிரும். என்னைக்குமே எழுத்து தான்ப்பா நிரந்தரம். அண்ணா அப்படின்னா கம்ப்யூட்டர் வாங்கிடலாமா? எதுக்குப்பா அதெல்லாம் அனாவசியம். நாங்க இத்தனை வருஷமா இப்படிதான் இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம உன்னை எதுக்குப்பா வேலைக்கு சேர்த்திருக்கு? கம்ப்யூட்டர் வாங்கி போட்டா அந்த வேலையை என் தம்பி கூட செஞ்சிருவான். உன்னை எதுக்காக வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கேன்? கண்ணால பாக்கணும், கையால எழுதணும். நீ எப்பவுமே கையில ஒரு சின்னதா ஒரு நோட்டை வச்சுட்டு துல்லியமா கணக்கு எடுத்துட்டு அங்க வந்து எழுதி வைக்கணும். அது மட்டும் இல்ல, என்னென்ன ஜாதி வாழை, எத்தனை வெட்டி இருந்து, சிறுசு எத்தனை பெருசு எத்தனை, எல்லா கணக்கும் வரணும். சரிங்க, நான் எல்லாத்தையும் நான் கணக்கு எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி, நோட்ல வரணும். இப்ப எத்தனைன்னு சொல்ல எங்க அண்ணன்ட்ட சொல்ல வேண்டி இருக்கு. அண்ணா 2500. ஒரு லாரியில 1000 வாழை ஏத்திருக்குண்ணா. இன்னொன்னுத்துல 1500 ஏத்திருக்கு. சரிப்பா, நான் அண்ணனுக்கு கணக்கு சொல்லணும். நீ நோட்ல போய் எழுது போ. சரிங்கண்ணா. ஹலோ ராமண்ணே. 2500ண்ணே, 2500 போத்துக்கிடுங்கண்ணே. கவனம். சரிங்கண்ணே, வச்சிடுறேன். துர்கா, இன்னைக்கு தோட்டத்து வழியா போவண்டி. ஐஷு வேண்டாம் ஐஷு. துர்கா, எல்லாரும் தோட்டத்து வழியில தாண்டி போறாங்க. நம்ம மட்டும் தான் சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கோம். மாடி தோட்டத்து வழியாவே போயிடலாம், சீக்கிரமா வீட்டுக்கு போலாம்ல. ஏது தோட்டத்து வழியா போனா சீக்கிரமா வீட்டுக்கு போலாமா? நீ எதுக்கு தோட்டத்து வழியா போலான்னு கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியாதா? துர்கா ப்ளீஸ் வாடி. சரி. துர்கா, இங்க பாத்தியாடி எவ்வளவு மாங்காய் இருக்குன்னு? பறிக்கவே மாட்டாங்க போல. நம்ம 2 பறிச்சு பேக்ல போட்டுட்டு போவோமா? எனக்கு அப்பவே தெரியும் ஐஷு, நீ தோட்டத்துக்கு கூட்டிட்டு வரும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. எனக்கு அப்பவே தெரியும். இது வேற ஒருத்தவங்க தோட்டம் ஐஷு, ஏதாவது சொல்ல போறாங்க. தோட்டத்துல யாருமே இல்லடி, 2 மாங்காய் பறிச்சுட்டு போவோமே. ஐஷு, தோட்டத்துக்காரங்க பார்த்தா அவ்வளவுதான், கெட்டி வச்சு அடிப்பாங்க. 2 மாங்காய்க்காகலாம் கட்டி வச்சு அடிக்க மாட்டாங்க. நீ ரொம்ப சீன் போடாதடி. இரு, நான் பறிச்சு தரேன், நீ பேக்ல போட்டுக்கோ. ஐஷு, சொன்னா கேட்க மாட்டியா? இருடி பறிச்சு தரேன். ஐஷு பாடி போலாம். இருடி பறிச்சு தரேன். ஹை துர்கா, அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? போய் பார்க்கலாம். ஐஷு, 2 சொல்லி இவ்வளத்தையும் பறிச்சு தந்துட்ட. வாடி போயிடலாம், யாராவது வந்துட போறாங்க. துர்கா பயப்படாதடி, யாருமே வர மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இரு. இது வரவே மாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பயமா இருக்கு ஐஷு. அம்மா 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐஷு, இதுக்கு தான் சொன்னேன் யாராவது வந்துருவாங்கன்னு. வா போலாம். துர்கா, இவரை தெரியாதா? இவரை நம்மாலடி. எதுக்கு நீ பயப்படுற? ஹாய், 2 மாங்காய் பறிச்சுக்கிட்டு வா. ஒரு மாங்காய் கூட கேட்காம பறிக்க கூடாதுங்க. ஐயோ, ஐஷு வாடி போவோம்.
ஏங்க எப்படி அவ்வளவு ஈஸியா போயிட முடியும்? மாங்காய் பறிச்சதுக்கு தண்டனை உண்டு. என்ன தண்டனையா? நாங்க எதுவுமே பறிக்கல. அப்படியா? தானாவே கைக்கு வந்துருச்சா? ஏங்க நீங்க கண்ணாலே மாங்காய் பறிச்சிருவீங்க போல. ஏ ஐஷு வாடி போலாம். அது எப்படி போக முடியும்? என்ன தண்டனை தரணும் அதை வாங்கிட்டு தான் போகணும். தண்டனையா? என்ன? அது வந்துங்க மரத்துல இருக்க எல்லா மாங்காயும் பறிச்சுட்டு போங்க. பறிச்சிட்டா? ஐயோ அவ்வளவு மாங்காய் பறிக்கிறதுக்குலாம் பையில இடம் இல்ல. நாளைக்கு வேணா ஒரு மூட்டை எடுத்துட்டு வந்துறேன். இப்போ நாங்க வீட்டுக்கு போறோம். பயந்துட்டீங்களா? சாப்பிட்றதுக்கு தானே பறிக்கிறீங்க, பறிச்சுக்கோங்க. டேய் அது சொல்றதுக்கு நீ யாருடா? இது எங்க தோட்டம், எது சொல்றதா இருந்தாலும் நாங்க தான் சொல்லணும். உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுறியா? ஐஷு வா போவோம். பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் சொல்லல, அவனதான். உங்களுக்கு மாங்காய் தானே வேணும், எத்தனை வேணாலும் கேளுங்க, நான் பறிச்சு தரேன். ஒண்ணு வேண்டாம் பறிச்சதையும் போட்டுட்டேன். ஒண்ணு வேண்டாம் பறிச்சதையும் போட்டுறேன். ஐஷு வா போவோம். ஹே கேர்ள்ஸ், இங்க பாருங்க, 2 மாங்காய் தானே அந்த பொண்ணுங்க பறிச்சிருந்தாங்க, அதை கூட எடுத்துட்டு போக விடாம இப்படி பண்ணிட்டீங்க. இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். டேய் நீ என்னடா சொல்றது? என்னைய இது எங்க தோட்டம், யாருக்கு பறிச்சு கொடுக்கணும் யாரை பறிச்சுக்கங்கன்னு சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும், நீ சொல்லக்கூடாது. என்னடா உனக்கு என்ன தோட்டத்துக்கு சொந்தக்காரன் நினைப்பா? இந்த தோட்டத்துக்கு நான் தான் சொந்தக்காரன். நான் தான் யாருக்கு என்ன கொடுக்கணும் யாருக்கிட்ட எதை வாங்கணும்னு முடிவு பண்ணுவேன். நீ போய் வேலை பாரு. நாளையில இருந்து இப்படி வெள்ளை சட்டை போடக்கூடாது சொல்லிட்டேன். ஏன் எதுக்கு போடக்கூடாது? நீ இந்த தோட்டத்துல வேலை தான் பாக்குற. வேலை பார்த்தா என்ன வெள்ளை சட்டை போடக்கூடாதா? நீ போடக்கூடாதுடா, நீ போடுறது எனக்கு பிடிக்கல. போ வேலை பாரு. நான் வெள்ளை சட்டையில அழகா இருக்கேன்ல, பொறாமையில பொங்குறான். எல்லா பொண்ணுங்ககிட்டயும் பேசுறா, அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கேன்? இவனை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும்.